வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பிரியாணி வசம் நல்லா இருக்கு. விஜய் சொன்ன ஒரே வார்த்தை கஞ்சா கருப்பு செய்த சம்பவம் இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. கடன் தொல்லையால் விஜய் காப்பாற்றிய கஞ்சா கருப்பு. வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்த கோட் திரைப்படம் போதுமான வரவேற்பை பெறவில்லை. தற்போது கெச் வினோத் இயக்கத்தில் ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார். இதுதான் அவருடைய கடைசி படம் என்று சொல்லப்படுகிறது. படத்துடைய ஷூட்டிங் தாண்டிக்குடியில் நடந்து வருகிறது. வினோத்தின் இயக்கம் என்பதால் இந்த படத்தின் மீது எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் விஜய் பற்றி சுவாரஸ்யமான சம்பவத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜய் சினிமாவிலிருந்து ஒதுங்கி இருக்கிறாரு. நடிப்பில் கடைசியாக வெளியான 4 படங்களும் பெரிய வரவேற்பு பெறல. அதே சமயம் அந்த படங்கள் எல்லாமே வசூல் ரீதியாக சக்கப்போடு போட்டதாக அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. எனவே வியாபாரத்தை பொறுத்தவரை விஜயோட படங்கள் அதிக லாபத்தை கொடுக்கிறது. அவரும் 150 கோடி ரூபாய் வரை சம்பளமாக வழங்குகிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலைமை இப்படி இருக்க அவர் அரசியல் வந்திருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கியிருக்கிறாரு. இப்போது முழு நேர அரசியல்வாதியாக பார்க்க போறேன் என கிடைக்கும் கேப்பில் தான் ஜனநாயகன் படத்தில் நடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பொது பிரச்சனைகள் கட்சி கூட்டங்கள் தன்னுடைய எதிர்ப்பு தரப்பை விடாமல் விமர்சிப்பது என படு பிஸியாக இருக்கிறாரு. அவர் அரசியலில் வந்து அவருடைய ரசிகர்கள் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் சினிமாவில் ஒதுங்கியிருப்பது கொஞ்சம் விருத்தத்தை கொடுத்திருக்கிறது. வினோத் இயக்கத்தில் ஜனநாயகம் படத்தை அவர் ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்க்கிறாங்க. தற்காலமாக இயக்குனர் வினோத் முக்கியமானவராக மேலும் விஜய் அரசியல் என்ட்ரி கொடுத்திருக்கிறாரு. அதன் காரணமாகவே இந்த படம் அரசியல் ஜானரில் வருமா என்ற கேள்வியும் பலரிடம் எழுந்திருக்கிறது. அப்படியெல்லாம் இல்லை என்று வினோத் அவர்கள் கூறினாலும் நிச்சயம் அரசியல் படமாக இருக்கும் என்பது பலருடைய கருத்தாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் விஜய் பற்றி சந்தியானம் பேசிய விஷயங்கள் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வருகிறது. அதே போல அழகிய தமிழ் மகன் படத்தில் நடித்த போது காரைக்குடியில் ஒரு ஹோட்டலில் தான் விஜய் கஞ்சா கருப்பு தங்கியிருந்தாங்களாம். நாங்கள் மேலே தங்கியிருந்தோம், கீழே யாரோ விட்டு திருமணம் நடந்தது. அப்போது பிரியாணி வாசம் வந்தது. விஜய் பிரியாணி வாசம் நன்றாக இருக்கே எங்களிடம் சொன்னார். உடனே கஞ்சா கருப்பு உங்களுக்கு பிரியாணி வேணுமா அவ்வளோதானே என்று சொல்லிட்டு சென்றாராம். அவங்க சென்ற கொஞ்ச நேரத்திலே மேலே செம்ம கூட்டம் கூட ஆரம்பித்தது. ஏன் இவ்வளவு கூட்டம் என்று கூக்க பார்த்தான். அங்கு நின்று கொண்டிருந்த கஞ்சா கருப்பியிடம் ஏன் இவ்வளவு கூட்டம் என கேட்டாங்க. அதற்கு அவரே இல்லை விஜய் அண்ணா பிரியாணி கேட்குறாங்கன்னு போய் சொன்னேன். அசால்ட்டாக சொன்னேன். பிறகுதான் தெரிந்தது விஜய் பார்க்க பலருமே மேலே வந்துட்டாங்க என்று எனக்கு செம சாக்காகி விட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சா கருப்பு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கடன் தொல்லையாளர் ரொம்பவே தற்கொலை செய்து கொண்ட முயற்சிக்கு போயிருக்காங்க. விஜயிடம் சொன்னபோது பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்காக உதவி செய்திருக்கிறார். அந்த செய்தியுமே நெகிழ்ச்சியாக பகிர்ந்திருக்கிறாரு கஞ்சா கருப்பு அவர்கள். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.